இந்த இடம் ஓகேவா? ஓகே. கொஞ்சம் இந்த சைடு வந்துக்கோ. லிப்ஸ்டிக் இந்த மூவியோட டேரக்டர் நீங்கள் தான் கரெக்டாக? உங்கள் பேர்? சிபிராஜ். சிபிராஜ். உங்கள் டீம் அப்படியே எங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள். டீம் பற்றி ஃபஸ்ட்டு இந்த படத்தோட ப்ரொடியூசர் ஓகே ஃபெமினா. ஓகே. அடுத்தது வந்து இந்த படத்துக்கு எனக்கு டைலாக்ஸ் எல்லாம் பண்ணி கொடுத்தது பிஜே அபிஷேக். ஓகே. அடுத்து இந்த டீமில் எல்லாம் க்ரூவாக எல்லோரும் ஒர்க் பண்ணது ப்ரொடக்ஷனுக்கு வந்துட்டு அசிஸ்டன்ட் டைரக்டர் சந்தியா. ஓகே. அதுக்கப்புறம் கேமரா டிபார்ட்மெண்ட்டில் ஹரிபிரசாத். ஓகே. அப்புறம் வந்துட்டு ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ஃபுல்லாக பார்த்தது வினு பிரசாந்த். ரோஹித். ஓகே. அப்புறம் ஜோதிகா எல்லாருமே அதில் ஒர்க் பண்ணாங்க. வெண்ணிலா இன்க்ளூட். இவங்க எல்லாமே ஆர்ட் டிபார்ட்மெண்ட். அவங்க ஆக்சுவலாக நடிச்சிருக்காங்க, பட் அவங்க ஆர்ட் டிபார்ட்மெண்ட்லேயும் வேலை பார்த்தாங்க. ஓகே. அப்புறம் இந்த நம்ம படத்தில் நடித்த கேஸ்ட் வெண்ணிலா, ஓகே, பிஜே அபிஷேக், அப்புறம் ஜோதிகா ஓகே ஒரு ரோல் வந்திருப்பாங்க. மியூசிக் தமிழ் கவின். அது ஃபுல்லாக போஸ்ட் ப்ரொடக்ஷன்னால சொல்லலை. ஓகே. ஓகே. ஃபுல்லாக மியூசிக் பண்ணி கொடுத்தது தமிழ் கவின். அடுத்தது கேஸ்ட் சஷ்டிகான்ற ஒரு பாப்பா, அந்த குட்டி பொண்ணு. ஓகே. அதுக்கப்புறம் வந்துட்டு ஈரோடு பிரபு, விஜய் டிவியில் இருப்பார்ல, அபிஷேக்கோட அப்பா, அவரு. இவங்கெல்லாம் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. ஓகே. இவங்க தான் டீம். ஓகே சரி. இப்போ எனக்கு படத்தில் 2 கொஸ்டின். ஃபஸ்ட்டு வந்து எதுக்காக இந்த கதை, ரெண்டாவது கொஸ்டின் அந்த குட்டி பொண்ணை எப்படி நடிக்க கூட்டியது, இது 2 தான் கேள்வி. இதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சின்ன டவுட்டு என்னென்னா, இப்போ நீங்கள்லாம் படிச்சுட்ருக்கீங்க கரெக்டாக? நீங்கள் படிச்சுட்ருக்கீங்க. காலேஜ் நேம் சொல்லலாமா? சொல்லலாம். ஓகே. எல்லாருமே ஒரே காலேஜா? ஓகே. அப்போ உங்களுக்கெல்லாம் ஒரு அவன் மட்டும் இல்லை, நீங்கள் முடிச்சுட்டு தானே? சரி விட்டு. ஸோ நீங்கள் எல்லாமே ஒரே டிபார்ட்மெண்ட், ஒரே கிளாஸ் எல்லாமே. ஓகே ஃபைன். ஃபண்டிங் எப்படி அரேஞ்ச் பண்ணீங்க இந்த படத்துக்கு நாங்கள் பிளான் பண்ணி ஒன்றும் ஃபண்டிங்லாம் பண்ணல. லாஸ்ட் டைமில் இந்த மாதிரி ஒரு கதை இருக்குது, படம் பண்ணணும்னு சொன்னதுமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க ஃபெமினா. ஓகே. ஓகே. எவ்வளோ பட்ஜெட் ஆச்சு? 3500. 3500. மியூசிக் அதே எக்ஸ்பென்சஸ் எல்லாமே சேர்த்து? மியூசிக் எல்லாமே சேர்த்தி. ஆமாம், மியூசிக் அது திரும்ப மியூசிக் டைரக்டர் சொல்லுவார் அதை பற்றியெல்லாம். ஓகே. ஓகே. சரி, இப்போ இந்த சின்ன பொண்ணை எப்படி? சின்ன பொண்ணு அது பெரிய மியூசிக் டைரக்டர், கையை ஆட்டாமல் பேச மாட்டார். கரெக்டாக இருக்கும்னு தோணுச்சு. ஓகே. நடிப்பாங்களா என்னென்னலாம் தெரியாமல் தான் கூப்பிட்டோம், பட் நல்லா வந்துருச்சு. ஓகே. என்ன படிக்கிறாங்க அவங்க? அவங்க 2nd ஸ்டாண்டர்ட்னு நினைக்கிறேன், 2nd or 3rd ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருப்பாங்க. ஓகே. எவ்வளோ நேரம் ஆச்சு அந்த பொண்ணை நீங்கள் ட்ரெயின் பண்ணுறதுன்னு நாங்கள் ஒன்றும் பெருசாக பண்ணல. அந்த ஸ்பாட்டில் நாங்கள் சொல்லி கொடுத்தோம். ஓகே. ஆக்சுவலி நாங்கள் எப்படி பண்ணமோ அதே மாதிரி அந்த பொண்ணு புரிஞ்சுக்கிட்டு உடனே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்பலாம் ட்ரெயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் ரொம்ப கஷ்டமெல்லாம் பண்ணல அதுக்கு. ஓகே. நாங்கள் நினச்சோம், சொன்னோம், அந்த பொண்ணு புரிஞ்சுக்கிட்டு நல்லா பண்ணிடுச்சு. இப்போ நீங்கள் அந்த இடத்துல வந்து ஏதோ ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிற மாதிரி தானே சீன் வச்சுருக்கீங்க? புரியல. இல்லை, நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு ஃப்ரேம் வைக்கிறீங்க. இந்த ஃப்ரேம் வச்சதுக்கு அடுத்து டெக்னிக்கல் டீமில் கொஞ்சம் நீங்கள் மேக்கப் போட்டுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க கரெக்டாக? கரெக்ட். அது பேஸ்லைன் என்ன? ஒரு ஷார்ட் ஃபிலிமாக அது வேறு என்ன ஆட் ஷூட்டாக? அது வந்து சும்மா விளாகுங்கிறது தான் ஐடியா. டவுனை விட்டு ரொம்ப தள்ளி இருக்கிற ஒரு ஃபேமிலி, இந்த கிராமத்துக்குள்ளே இருக்கிறவங்க, அந்த மாதிரி தான் பிளான் பண்ணியிருந்தது. ஓகே. அந்த இடத்துல இருக்கிறவங்கள வந்துட்டு விளாக் எடுக்க வராங்க. அந்த குழந்தைக்கு அதை பார்த்து அந்த ஆசை வர்ற மாதிரியும். ஓகே. அதுதான் ஸ்டோரி. அதனால் அதை நீங்கள் கரெக்டாக ரெஜிஸ்டர் பண்ணலையோ அப்படின்னு எங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்குது. இல்லை, கரெக்டாக பண்ணிடணும் இல்லையா? அங்கே எதுலேயுமே அந்த பிளாகுன்ற வார்த்தை எதுவுமே வரல. டேக் போகிறோம், நீ ப்ரிப்பேர் ஆகிக்கோ. அதில் ஷோ நேம் சொல்லியிருப்பாங்க அந்த பொண்ணு. ஷோ நேமா? ஊர் சுற்றி மங்கம்மான்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே. சாரி, நான் கவனிக்கல போகிறேன். ஓகே. இதில் இப்போ வந்து அந்த லிப்ஸ்டிக் பதிலாக ஸ்டோரி சொல்லலாம்ல? சொல்ல அந்த லிப்ஸ்டிக் பதிலாக அந்த இடத்துல நீங்கள் பீட்ரூட் வச்சுருப்பீங்க. நம்ம ஆல்ரெடி டிஸ்கஷன் பண்ணும்போதே ஃபஸ்ட்டு ஷார்ட்லேயே நான் வந்து அவங்க பீட்ரூட் கட் பண்ணுற மாதிரி ஒரு ஷார்ட் வச்சேன்.
பட் அது நான் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எண்டில் அது நான் ரிவீல் பண்ணன்ற மாதிரி நீங்கள் சொன்னீங்க. அது எதனால? ஃபஸ்ட்டு நான் டைமிங் படி பார்க்கும்போது அதை நான் 3 minutes தான் பண்ணணும் அந்த படத்தை. ஓகே அது படி பார்க்கும்போது எனக்கு ஸ்டார்டிங்கில் அந்த ஷாட் வைக்கணும்னு தோணலை, வைக்கிறதுக்கான இடமும் கிடையாது. அப்புறம் யோசித்து பார்க்குறப்ப அது முன்னாடி வைக்க வேண்டாம், கடைசியாக வச்சாலே நல்லா தான் இருக்கும்னு தோணுச்சு. ஓகே, அதனால் ப்ரொடியூசர்கிட்ட கூட. ஸோ எதுக்கு இந்த படத்தை வந்து ப்ரொடக்ஷன் பண்ணலாம், ஒரு கம்மி காசாக இருந்தாலும் நம்ம வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு எதனால அந்த டிசிஷன்? ஏன்னா எங்களுக்கெல்லாம் ப்ரொடியூசர் கிடைக்கிறது கிடையாது. நாங்கள் தான் ப்ரொடியூசர், நாங்கள் தான் டைரக்டர், நாங்கள் தான் எல்லாமே. ஸோ நீங்கள் அந்த டிசிஷன் எதனால எடுத்தீங்க? அப்போ உங்கள் டீமுக்கு அந்த ஒரு பிலீவ் ஃபேக்டர் இருக்குல்ல, இவங்களை நம்பி நம்ம பண்ணலாம். இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு 2500 or 3000 ஒரு மாதத்துக்கு உண்டான ஒரு எக்ஸ்பென்சஸ் உங்களுக்கு கரெக்டாக பேசிக்காக சொல்கிறேன். ஸோ அதை வந்து இவங்களை நம்பி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அந்த 1 month நமக்கு எக்ஸ்பென்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு அந்த ஒரு கான்ஃபிடென்ட் வந்து எதனால ஸ்டார்ட் ஆச்சு? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லப்போனால் இவங்கெல்லாம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்கெல்லாம் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வந்து எனக்கு இவங்க மூவி பண்ணுறாங்க அப்படிங்கிறப்ப வந்து நம்ம இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருந்துச்சு எனக்கு. ஸோ அதனால் வந்து எனக்கு அப்போ தான் வந்து சிபிராஜ் சொன்னாங்க இந்த மாதிரி ப்ரொடக்ஷன் வைக்கலாம், அந்த ப்ரொடக்ஷனில் வந்து நம்ம என்ன பண்ணலான்னா அவங்களுக்கு நம்ம வந்து மணி இன்வெஸ்ட் பண்ணலான்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்போலேருந்து நான் வந்து ஓகே, நம்ம இந்த மாதிரி ஒரு ப்ரொடக்ஷன் வச்சா கண்டிப்பாக நம்ம வந்து இப்போ வந்து இது ஷார்ட் ஃபிலிமுக்கு வந்து இப்போ நான் ப்ரொடக்ஷன் பண்ணுறேன், இன்னும் அதிகமாக போச்சுன்னா இந்த மாதிரி ஃபியூச்சர் ஃபிலிமுக்கும் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணணும் ஒரு தாட் இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து இது வந்து ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து மூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் இதை ஸ்டார்ட் பண்ணோம். ஓகே, ஆக்சுவலாக என்ன கேள்வினா, நீங்கள் உங்கள் பேக்கெட் மணி தானே எடுத்து இதில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க? பேக்கெட் மணின்னு சொல்ல முடியாது, நான் அம்மா அப்பா கிட்ட வந்து சொல்லி நான் வாங்கினேன் நான். ஓகே. ஸோ இப்போ இந்த ப்ரொடக்ஷன்ன்றது ஒரு பெரிய ஒர்க் அது ஆக்சுவலி. இப்போ எப்படின்னா மொத்த டீமையுமே நீங்கள் தான் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும். கண்ட்ரோல்ன்ற சென்ஸ் அந்த மிஸ்கம்யூனிகேஷன்ஸ் எதுவும் நடக்காமல் அதுக்கு வந்து சொல்லப்போனால் அந்த பொறுப்பு எல்லாத்தையுமே நான் சிவராஜ் சார்கிட்ட கொடுத்துட்டேன். நான் வந்து என்ன அமௌண்ட்டுக்கு பே பண்ணோம் எல்லாத்தையுமே நான் பே பண்ணிட்டேன், மற்ற எல்லாமே நீங்களே பார்த்துக்கோங்க. காசு நான் கொடுத்துருவேன், பிரச்சனை நீ பார்த்துக்கோ. ஓகே. ஆக்சுவலி எனக்கு அந்த ஸ்டோரி வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது வந்து அவர் வந்து இந்த ஸ்டோரி வந்து என்னை பார்த்து இன்ஸ்பயர் பண்ணி எடுத்தார். எனக்கு அது வேலன்த் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து அவங்க ஒரு மூவி பண்ணியிருந்தாங்க, ஒரு வெப் சீரிஸ் பண்ணியிருந்தாங்க. பட் எனக்கு அதை காட்டில் இந்த ஸ்டோரி வந்து ஒரு இருக்கிறத வச்சு எப்படி ஒன்று வந்து அழகாக காட்டலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டோரி சொன்னப்போ எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அப்போ வந்து நான் இதுக்கு கண்டிப்பாக ப்ரொடக்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் யோசித்தேன். ஸோ இப்போ இந்த டீமுக்குள்ளே நீங்கள் இன்வால்வ் ஆகிட்டீங்க. இப்போ லைனப்பில் இந்த மாதிரியான டே டு டே லைஃப்குள்ளே இருக்கிற ஒரு பேசிக்ஸ் விஷயத்தை நீங்கள் கண்டென்ட்டாக கண்ட போகிறீங்களா, இல்லை வேறு என்ன மாதிரியான ஐடியா இருக்குது உங்களுக்கு? இல்லை சார், புரியல எனக்கு. இல்லை, இப்போ நீங்கள் இப்போ லிப்ஸ்டிக் வந்து ஒரு டே டு டே லைஃப்குள்ளே ஒரு பேரண்ட்ஸ்குள்ளே இருக்கிற ஒரு ஃபினான்ஷியல் இஷ்யூ ப்ளஸ் அந்த ஒரு பொண்ணுக்கு இருக்கிற ஒரு ஆசை, அதை சாட்டிஸ்ஃபைட் பண்ணுற மாதிரி அந்த ஃபேமிலிக்குள்ளே என்ன பண்ணுறாங்கன்றது கோர். இப்போ அடுத்து உங்களோட ப்ராஜெக்ட்ஸ்லாம் என்ன மாதிரி இருக்கும்? என்னோட இது வந்து என்னென்னா, இப்போ ரொம்ப வந்து எனக்கு எப்படி சொல்கிறேன்னா, அந்த ஒரு ஸ்டோரி வந்து வெளியே அந்த ஆடியன்ஸ்க்கு அதை கன்வே பண்ணுறப்ப வந்து நம்ம என்ன சொல்ல வரோம், எதுக்காக அதை காட்டுறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அப்போ வந்து நம்ம சொல்ல வர்றது வந்து தேவையில்லாத சொல்லாமல் இந்த மாதிரியான ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு நல்ல ஒரு கான்செப்டை சொல்லும்போது அது அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் அந்த மாதிரி மூவிக்கு தான் நான் ப்ரொடக்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே, வெரி குட். இந்த கமர்ஷியலாக மூவிஸ் ஏன்னா ஃபஸ்ட்டு ப்ரொடியூசர் கிடைக்கிறதே கஷ்டம், எங்களுக்கு தெரியும் அந்த கஷ்டம். ஒரு 3000 ரூபானாலும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அந்த டீமை நம்பி அது படம் வந்து ரீச் ஆகல, அது செகண்டரி. ஒரு 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 ஸ்டார்டிங்காக ஒருத்தவங்க ஒரு சப்போர்ட் பண்ணணும்ல, அது வந்து அந்த டீம் நீங்கள் அந்த இனிஷியேட் எடுத்ததுக்கு உங்களுக்கு ஒரு பெரிய கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஸோ லைனப்பில் நிறையா நல்ல ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுங்கள். நாங்களும் டைரக்டர் தான், நாங்களும் கதை சொல்கிறோம். முடிஞ்ச அளவுக்கு எதாவது ட்ரை பண்ணுங்கள். ஓகே.